Taste the Daily. அண்மை செய்தி. மருத்துவர் பாலாஜி கத்தியால் கொடூரமாக தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் மருத்துவர்கள் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். போராட்டம் குறித்தான விவரங்கள். வணக்கம். கிண்டியில் செயல்பட்டு வரக்கூடிய அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையிலே புற்றுநோய் பிரிவில் பணியாற்றக்கூடிய பாலாஜி என்கிற மருத்துவரை நேற்று விக்னேஷ் என்கிற ஒரு நபர் தனது தாய்க்கு சரியான முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி ஆத்திரத்தில் கத்தியை கொண்டு கொடூரமான முறையில் வெட்டி அவர் ஆபத்தான நிலையில் ஐசியூவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக தங்களுடைய தர்ணா போராட்டத்தை தொடங்கி ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். சென்னையில் கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டங்களை, தங்களுடைய கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி தீவிரமாக ஒரு போராட்டத்திலே தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இந்த அரசு மருத்துவமனை என்பது பன்னோக்கு அரசு மருத்துவமனை என்று இருக்கிறது. ஆனால் இங்கு அனைத்து பிரிவுகளுமே செயல்படாமல் இருக்கிறது. அரசு விளம்பரங்களை செய்துவிட்டு இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய துறைகள் என்னென்ன என்பதை பொதுமக்களுக்கு முழுமையாக விளக்கவில்லை. குறிப்பாக இஎன்டி என்று சொல்லப்படுகின்ற காது, கண், மூக்கு, தொண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள், அதே போன்று பிரசவம் உள்ளிட்ட பல்வேறு உபாதைகள் சார்ந்த நோய்களுக்கான பிரிவுகள் இல்லாமல் இங்கு வரக்கூடிய நோயாளிகள் தொடர்ச்சியாக அலைகழிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் சிசிடிவி காட்சிகள் என்பது, கேமராக்கள் என்பது முழுமையாக இல்லாத காரணத்தினால் மருத்துவர்கள், செவிகளுடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறி ஆகி இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே உள்ளே நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பெண்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தொடர்பாக விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும். ஆயுதம் ஏந்திய போலீசார் வாயில்களிலும் மருத்துவமனை வளாகத்திலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட 13 அம்சங்களுக்கு மேலான கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த திமுக அரசு குறிப்பாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முற்றிலுமாக தவறிவிட்டது. மருத்துவமனைக்கு உள்ளே ஒருவன் கத்தியோடு நுழைந்து ஒருவரை வெட்டி சாய்க்கிறான் என்றால் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது? கடந்த 6ஆம் தேதி திருச்சி இஎஸ்ஐ மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய முத்து கார்த்திகேயன் என்பவர் 6 பேர் கொண்ட கும்பலால் வெற்றி அவர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்று காலை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலே ஹரிஹரன் என்கிற மருத்துவரானவர் வெட்டப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது நேற்றைய தினமே கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி வெட்டப்பட்டிருக்கிறார். மருத்துவருடைய பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. முற்றிலுமாக செயலிழந்து விட்டது. இந்த நேரத்தில் மருத்துவர்கள் வெளியில் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதால் இங்கே வரக்கூடிய நோயாளிகள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. வரக்கூடிய நோயாளிகள் வாயிலேயே தனியார் ஒப்பந்த வாயில் காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்படுகிறார்கள். வெளியே செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஓபி இன்றைக்கு இல்லை, மருத்துவர்கள் யாரும் இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். இதனால் பல்வேறு உபாதைகள், குறிப்பாக கல்லீரல், கணையம், கண் பிரச்சனை, தொண்டை பிரச்சனை, காது பிரச்சனை, கைகால்கள் பிரச்சனை, உடல் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகளுக்காக வரக்கூடிய நோயாளிகள் திரும்பி செல்லுகிற நேரத்தில், திருப்பி அனுப்பப்படுகிற அந்த நேரத்தில் தனியார் ஒப்பந்த காவலாளிகளோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு பன்னோக்கு மருத்துவமனை என்பது பரபரப்பு 2 நாட்களாக தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு விஷயத்தில் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முழுக்க மருத்துவர்கள் செய்துடைய கோரிக்கையாக இருக்கிறது. மருத்துவர்களுடைய பாதுகாப்பு தற்போது கேள்விக்குறியாக இருப்பதால் அதை முற்றிலுமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரை, அங்கு கேட்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேற்றும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாயில் முழக்கங்களை அமர்ந்தபடியே எழுப்பி வருகிறார்கள். இங்கு வரக்கூடிய நோயாளிகள் தான் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வெளியே நடக்க முடியாமல் பல்வேறு தனியார் வாகனங்களில் பணம் கொடுத்து வந்து திரும்பி செல்லக்கூடிய ஒரு அவல நிலை, அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு நிலை என்பது இதுவரை இந்த தமிழ் சமூகத்தில் கண்டதில்லை. இது முதல் முறையாக இருக்கிறது என்று அவர்கள் வேதனை தெரிவிக்கக்கூடிய, அவர்களுடைய வேதனை குரலை பதிவு செய்யக்கூடிய அவல நிலையை, அவலத்தினுடைய உச்சத்தை பார்க்க முடிகிறது. நோயாளிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நேற்றைய தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை முடிவு பெற்றது.
போராட்டம் நடைபெறாது என்று அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனை முன்பாக மருத்துவர்களும் செவிலியர்களும் ஒன்று கூடி கண்டன முழக்கங்களை ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி வருகிறார்கள். தற்போது தில்லியில் இருக்கக்கூடிய அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் தொடர்ந்து போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.